அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாரு. தேர்தல் முடிவுகளுக்கான தேதியும் நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்களோட தேர்தல் தேதியும் கூடவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சரி, ஓகே, இதை பத்தின ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சிபிஎம் தாவேகா கூட்டணி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, வந்தா அது கிரவுண்ட்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி கடைசியா ஒரு 3 நிமிஷம் பேசுறேன். சரி, ஓகே, தேர்தல் தேதி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்டீரியரா இருக்கிற சில அரசியல் நுணுக்கங்களை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நான் பேச இருக்கிறேன். முதல்ல அந்த தேர்தல் தேதிலாம் என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் அந்த டேட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தமிழ்நாடு தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் 4ஆம் தேதி மே மாசம். மனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி கேண்டிடேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கட்சிகள் மனு தாக்கல் பண்ற டேட் அது. க்ளோசிங் ஏப்ரல் 6 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது மனு தாக்கல். பரிசீலனை பண்றது ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிசீலனை அப்படின்னா ஒரு கேண்டிடேட் ஒரு கேண்டிடேச்சர்ல நிறைய டீடைல்ஸ் அந்த மனுல ஃபில் பண்ணணும். பர்சனல் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அவங்க இன்கம், சொத்து விவரம், இந்த பர்சனல் அஃபேர் டீடைல்ஸ், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க போடணும். அஃபேர் அப்படின்னு சொல்றது சொத்து விவரங்களோட 2ஆம் பாகம் தான். இந்த மாதிரி அவங்க ஃபில் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா, ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ல தவறு இருந்தாலும் சரி, சொத்து விவரங்கள்ல தவறு இருந்தாலும் சரி, சட்ட முறைப்படி ஏதாவது விஷயங்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை ஏதோ ஒண்ணு லாப்படி தப்பா இருந்துச்சுன்னா அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கிற உரிமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. உரிமைன்னு சொல்றதை விட அது ஒரு அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தின்படி அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல கட்சி போட்டியிட முடியாது. இப்ப கூட நீங்க பீகார்ல பார்த்திருக்கலாம், பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி சில இடத்துலலாம் வேட்பு மனு நிராகரிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அது கொஞ்சம் அரசியலும் இருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், அது யார் சொல்லி அப்படி பண்ணாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அதனாலதான் இந்த பரிசீலனை அப்படின்ற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, பரிசீலனைக்காக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு அந்த மனுக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அதுல எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா யூ வில் பி ப்ரொசீடர் டு கண்டெஸ்ட் த எலெக்ஷன். அடுத்தது ரிவோக் பண்றது, வேட்பு மனு வாபஸ் வாங்குறது. இது பொதுவாகவே சிறிய கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். என்னன்னா பெரிய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள்ல இருக்கிற கேண்டிடேட்ஸை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கடைசி நேரத்துல வேட்பு மனுவை வாபஸ் வாங்க வைப்பாங்க. அப்போ அந்த சிறிய கட்சிகள்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது கடைசி நாள். அதுக்கப்புறம் போய் அவங்க நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணி அது ஒண்ணுமே நடக்காது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடும். இது சிறிய கட்சிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். இந்த டேட் ஏப்ரல் 9ன்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், தாவேகாவுக்கு வேட்பாளர்களை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஜெயிக்க போற கட்சியை ஜெயிக்க விடாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க இந்த 2 பெரிய கட்சிகளும். என்டிஏன்னு சொல்ற நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸும் சரி, இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியை சேர்ந்தவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேர்தலா தான் இது நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே, கேரளால ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் 4ஆம் தேதி மே வரும் அப்படின்றதே அறிவிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல 2 கட்டமா நடக்குது. போன முறை 7 கட்டங்களா நடைபெற்றுச்சு. டிஎம்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியோட கட்சி, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இங்க ஏப்ரல் 23, 29 2 கட்டமா இந்த தேர்தல் நடைபெற இருக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இங்க ஏப்ரல் 23 நடக்குது இல்லையா, முதல் கட்டம், அப்பதான் நம்மளுக்கும் சேர்ந்து நடக்குது. ஆனா அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸும் நடக்குது. ஏன்னா அந்த மாநிலம் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அதிகமா இருக்கிற மாநிலம், வன்முறையெல்லாம் அதிகமா நடக்கும் தேர்தல் சமயத்துல. அதனால கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு போல இருக்கு. அதனாலதான் 2 கட்டமா நடக்குது. இங்கேயும் ரிசல்ட் 4ஆம் தேதி தான் வெளியாகும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த எல்லா மாநிலங்களோட தேர்தல் முடிவுகள் ரிசல்ட் டேட்டு 4ஆம் தேதி மே. ஏன் ஒரே தேதியில இருக்கு அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில தேர்தல்களை நடத்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள வந்துச்சு. இப்போ அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் மாறி மாறி அறிவிக்கப்படும். தேர்தல் ஒன்னா நடந்தாலும் ஒரு நாளும் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட் வெளியிடுவாங்க. அப்போ என்னாச்சுன்னா ஒரு மாநிலத்தோட தேர்தல் முடிவு இன்னொரு மாநிலத்துல பதற்றமான சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். பதற்றத்தை மக்கள் மத்தியிலையும் ஒரு சஞ்சலத்தை கிரியேட் பண்ணும். இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி தோக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பர்செப்ஷன் தானா கிரியேட் ஆகும். அதனால தேவையில்லாத இந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேதியில தேர்தல் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரிசல்ட் ஒரே டேட்ல தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், புதுச்சேரிக்கு தேர்தல் தேதி என்னன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா?
மாத்தி கேரளாவோட சேர்ந்து வருது அந்த தேர்தல். ஏப்ரல் 9 அந்த தேர்தல் வருது. 1996க்கு பிறகு முதல் முறையா புதுச்சேரி தேர்தல் தனியா நடக்குது. நம்ம கூட சேர்ந்து தான் நடக்கும். தமிழ்நாடு கூட தான் எப்பவுமே பாண்டிச்சேரி தேர்தல் நடக்கும். ஆனா இந்த முறை மட்டும் அது தனியா நடக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்னு கேட்டா, தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை, அதாவது கோடை பணம் அப்படின்னு சொல்லிட்டு, கோடை உதவி பணம், மகளிர் பணம், வாட் எவர் மேபி 5000 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சு அதை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாங்க. அது போட்டு இப்போ ஒரு மாசமாவது, அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது ஆயிருக்கும்ல. ஸோ அதனுடைய தாக்கம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. அது வந்து இன்னமே கொஞ்சம் டேட் கடந்து தேர்தலை நடத்தும் போது அது மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட விஷயம் நடந்ததுக்கான ஒரு நினைவு மெமரியே வந்து லைட்டா குறைஞ்சிருக்கும். நம்ம மக்களோட மிகப்பெரிய வியாதியே மறதி தான். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி யூஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி பேசுறாங்க. புதுச்சேரிக்கு ஏன் 9 அப்படின்னா, அங்க மகளிர் உரிமை தொகை இப்ப கிரெடிட் ஆக போகுது. கொஞ்சம் கிரெடிட்டும் ஆயிடுச்சு. ஒரு phase 1 பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ phase 2ல வந்து மகளிர் உரிமை தொகை வரப்போகுது. அதனால அந்த மகளிர் உரிமை தொகை வந்து கொஞ்ச நாள்ல இந்த எலெக்ஷனை நடத்தும் போது ரிசல்ட்ல அது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் ஓடுது அப்படின்ட்டு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நானும் அப்படிதான் இருக்கும்னு தான் நம்புறேன். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். 1996க்கு அப்புறமா முதல் முறையா பாண்டிச்சேரி தனியா போகுது. புதுச்சேரி வந்து தனியா போகுது இந்த தேர்தல்ல. நிச்சயமா புதுச்சேரி ஓட்டிங் பேட்டர்னுக்கும் தமிழ்நாடுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்டான ஓட்டிங்ல வரும். இங்க டிஃப்ரெண்டா இருக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ்லாம் அவங்க இன்னைக்கு சிபிஎம் எல்டிஎஃப் அலையன்ஸ், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், எங்க கட்சி தான், கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட சீட் ஷேரிங்லாம் முடிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. காங்கிரஸ் எப்பயும் போல அது வந்து ஒரு பெரிய ரயில் வண்டி மாதிரி தான். அதுக்குள்ள இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. எல்லாருமே தலைவர்கள். ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் அங்க இருக்காது. எல்லாருமே வாய்க்கு வந்தபடி மாத்தி மாத்தி பேசுவாங்க. தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே தலைவர்கள் அந்த கட்சியில. ஸோ அந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கும். ஓகே, இப்படிதான் இது இருக்கு. வெஸ்ட் பெங்கால், அசாம் அது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். அது வேற மாதிரி வரும். நான் கெஸ் பண்றது தமிழ்நாட்டுல தாவேகா நிச்சயமா ஜெயிச்சிரும். கேரளாவில எல்டிஎஃப் வின் பண்ணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஎம் வந்து தன்னோட ஓட்ஸை ரீடைன் பண்ணுது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை வந்து பிஜேபியும் யூடிஎஃப்பும் பிரிக்கிறாங்க. அதனால யூடிஎஃப் கிட்ட இருந்து நாயர் ஓட்டையும் பிஜேபி வந்து எடுக்குது. அதை வந்து உள்ளாட்சி தேர்தலே கொஞ்சம் எடுத்துருச்சு, இன்னமே எடுக்கும். சவுத் கேரளால காங்கிரஸுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகலாம், ஆட்சிக்கு வர முடியாது. ஸோ அந்த விஷயம் தான் அங்கே நடக்க போகுது. அப்போ எல்டிஎஃப் அலையன்ஸ் 3% டிஃபரன்ஸ்ல இந்த முறை ஆட்சியை ரீடைன் பண்ணும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். நான் என்னோட கட்சின்றதுக்காகலாம் சொல்லல, எனக்கு அப்படிதான் தோணுது. அங்கேருந்து வர ரிப்போர்ட்ஸ் எனக்கு அப்படிதான் கொடுக்குறாங்க சர்வே பண்றவங்க, நம்ம எஸ்எஃப்ஐல இருக்கிறவங்க. மூணாவது வந்து அசாம்ல என்டிஏ ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். மேற்கு வங்காளத்துல டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவாங்க. இங்க நம்ம பாண்டிச்சேரியிலேயே என்டிஏ தான் ஜெயிக்கும். ரங்கசாமி, பிஜேபி, இன்னும் நிறைய கட்சியெல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. அங்க கேண்டிடேட்ஸ் அண்ட் பணம் அதான் தீர்மானிக்கும் போது. ஸோ அதனால அங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சீக்கிரம் அவங்க கேண்டிடேட்ஸை ஃபைனலைஸ் பண்ணாதான் 9 போலிங் வந்துடும். அதனால அதை கூடிய விரைவா அவங்க பண்ணணும். பூத் விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் சொல்றது பூத் ஏஜென்ட்ஸை போட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும், பூத் ஏஜென்ட்ஸ் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்காங்க. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி லேண்ட்ஸ்லைட்ல 2 தடவை ஜெயிச்ச கட்சி. முதல் தேர்தலே 20% வாக்குகளுக்கு மேல, கிட்டத்தட்ட 29% எடுத்து பிரதான எதிர்கட்சியா வந்த கட்சி அது. அந்த கட்சி இன்னைய வரைக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் போட்டதே கிடையாது. அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அதனால பூத் ஏஜென்ட்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 1977ல எம்ஜிஆர் நின்னப்போ ஏன் பழையமாவே அரைக்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் அதுதான். காலங்கள் வேறையா இருக்கலாம், கட்சிகள் வேறையா இருக்கலாம், சிச்சுவேஷன் வேறையா இருக்கலாம். டர்ன் அவுட் ஒண்ணுதான், மக்கள் மனநிலை ஒண்ணுதான், ஸ்விங்கு ஒண்ணுதான். ஸோ அந்த டைம்ல பூத் ஏஜென்ட்ஸை பெரிய அளவுக்கு எம்ஜிஆரால சவுத்துல எல்லாம் போட முடியல. ஆனா சவுத்துல தான் அவர் நிறைய சீட்ல வின் பண்ணாரு. ஸோ அதனால மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தடுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முறைதான் வரும். அதனால பூத் ஏஜென்ட்ஸ் தாவேகா போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது எஃபெக்டிவா களத்துல ஒர்க் ஆச்சுன்னா நிச்சயமா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அட்வான்டேஜ் களத்துல இருந்தாலுமே தாவேகாவுக்கு ஏற்கனவே மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. அதனால ஏஜென்ட்ஸ் இல்லைனாலும் அவங்க வந்து ஓட்டு போட தான் போறாங்க. சிம்பிளை பார்த்து விஜய் அவர்களுக்கான ஓட்டாதான் அது இருக்க போது. இந்த தேர்தல் முழுவதுமே நீங்க அப்படிதான் அதை பார்க்க போறீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நான் வெளியிட்டு இருந்தேன். அந்த டேட்டா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் 3 மாசத்துக்கு முன்னாடி. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டிவிகே 144 தொகுதிகளில் வெற்றி பெறும், டிஎம்கே கூட்டணி 51 தொகுதிகளில் வெற்றி பெறும், ஏடிஎம்கே கூட்டணி 39 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதர்ஸ் 0.
பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 42.1% வாக்குகளை பெறும், டிஎம்கே 30.5% வாக்குகளை பெறும், அதிமுக கூட்டணி 20.9% வாக்குகளை பெறும். அதிமுகன்னு சொன்னா கூட சில பேருக்கு தெரியாது, என்டிஏ கூட்டணி 20.9% வாக்குகளை பெறும், அதர்ஸ் 6.5% வாக்குகளை பெறும். நான் வந்து இன்னைக்கு ரீசெண்டா ஒரு சர்வே ஒண்ணு பார்த்தேன், ஒரு பிரபல ஆங்கில ஊடகத்துல. அதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டிஎம்கே பிளஸ்ன்னு போட்டு அந்த நம்பரை போட்டிருக்காங்க, டிவிகே அதர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்க வந்து ஏடிஎம்கே பிளஸ் தான் போடணும், ஏடிஎம்கே தான் மேஜர் பார்ட்னர். அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பிஜேபி பிளஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதிமுகவோட நிலைமை எவ்வளவு கவலைக்கிடமா இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி, ஓகே. ஐபிடிஎஸோட கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிடிஎஸ் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அவங்க பல தேர்தல் தப்பாவும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட கருத்து கணிப்பு படி போன தேர்தல் சரியா சொன்னாங்க, 2021 சட்டமன்ற தேர்தல். அதுல வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கும், பர்சன்டேஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்தாங்க, அதே மாதிரிதான் வந்துச்சு. இந்த முறை அவங்க தாவேகா தான் அதிக அளவு வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் சாய்ஸ்ல தனி கட்சியா வாக்கு சதவீதத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் 3% தான் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து தாவேகா ஒரு 10% லீட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். திமுகவை காட்டிலும் 10% வாக்குகள் கூடுதலா பெறுது தாவேகா அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்வே டேட்டாவா இருக்கு. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். சரி, ஓகே. இப்ப இந்த சிபிஎம் தாவேகா கூட்டணி வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ கம்யூனிஸ்ட் கேடரா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்புற ஆள் தான். கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி போய் தான் அவங்களுடைய அரசியல் பொசிஷனே இழந்தாங்க. இப்போ அவங்க ஓட் ஷேரும் ரொம்ப டவுன் ஆச்சு. 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் இப்போ வந்து அவங்க நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. வருத்தமா தான் இருக்கு, அந்த கட்சியில கேடரா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது ஒரு கட்சின்றதை தாண்டி அது ஒரு கொள்கை, சமூக தளம், மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக போராடுற ஒரு தளமா அது இருக்கு. அதனால அது எனக்கு ஒரு ஷீல்டு, அந்த கட்சியில இருக்கிறதே எனக்கு ஒரு பெருமை. ஆனா அந்த கட்சி தான் உழைக்கிற அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேர்தலில் பெறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓட் ஷேரை வாங்குது தனிச்சு, ஆனா சீட்டு ஜெயிக்க முடியல. சரி, ஓகே, ஒரு கூட்டணிக்கே நம்ம போறோம், இந்த இந்தியா கூட்டணிக்கே போறோம். அவங்க கொடுக்குற 2 சீட்டு 3 சீட்டு நம்ம ஓட் ஷேருக்கு ஈக்குவலான சீட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கம்யூனிஸ்டோட ஸ்ட்ரென்த் 1% இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணியில போகுதுன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகி அது ஒரு 3% கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனா இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள், குறிப்பா திமுக தான், திமுக விட்டு அவங்க வர மாதிரி தெரியல. திமுகவுல போனாங்க அப்படின்னா இப்ப 4 சீட்டு தர்றதா தான் அவங்க பேசுறாங்க. 4 to 5 சீட்டு தான், ஒரு சீட்டை குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கட்சி எப்படி இருந்த கட்சி தெரியுமா? மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே வாழ்ந்த கட்சி. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சியா இருந்த கட்சி. ஆனா இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு தெரியுமா? இப்ப கம்யூனிஸ்ட் நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தனாவே நான் இதை வந்து சண்முகம் ஐயா அவர்களுக்கே கேட்கிறேன். இப்போ நம்ம 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போய் என்ன பண்ண போறோம்? நம்மளோட கோரிக்கையை ஒழுங்கா பேச முடியுதா? திமுக கூட்டணியில தான் இருக்கும், ஆனா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல நம்மளால குரல் எழுப்ப முடியுதா? கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னமும் நம்ம சுயமரியாதையை விட்டுட்டு அந்த கூட்டணியில இருக்கணுமா? சமூக ஊடக தளத்துல திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களாம் சிபிஎம் வந்து எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாங்க தெரியுமா? 1 சீட்டு கட்சி, 2 சீட்டு கட்சி, கையேந்திர கட்சி, உண்டியல்கள், இந்த ஏச்சியும் பேச்சையும் நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. தனிச்சு நின்று நம்ம ஓட் ஷேரை கூட ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இப்படிப்பட்ட அவமானகரமான ஒரு சிச்சுவேஷனை வந்து தாங்கணும் அப்படின்னு எந்த கம்யூனிஸ்டும் விரும்ப மாட்டான். நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். என்னோட விருப்பம் என்னன்னா அரசியல் மாற்றம் வரணுன்றதுதான். கம்யூனிசத்தோட ஒன் ஆஃப் த கொள்கை வந்து அரசியல் மாற்றம், தொழிலாளர்களுக்கான முன்னுரிமை, மக்களுக்கான அரசியல் தான். அந்த அரசியலை தாவேகா கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். நான் மட்டும் இல்ல, எண்ணற்ற கம்யூனிச தொண்டர்கள் வந்து இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களிக்கிறதா தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒண்ணு தனிச்சு நில்லுங்க, இல்லைன்னா தாவேகா கூட அலைன்ஸ்க்கு வரலாம். நீங்க வந்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல தாவேகாவுக்கும் ஓட் ஷேர் அதிகமா இருக்கு, நீங்களும் வந்து ஆட் ஆகும்போது பெரிய அளவு நம்ம ஸ்வீப்பே பண்ண முடியும். ஆனா நீங்க அந்த முடிவு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா விஜயகாந்த் கூட அலைன்ஸ் போய் அதனால பட்ட ஒரு படிப்பினையை பார்த்து பயப்படுறீங்க. ஆனா விஜயகாந்த் வேற, விஜய் வேற. விஜய் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஆர், மோர் தென் எம்ஜிஆர்னே சொல்லலாம். அதனால நீங்க வந்து இந்த பழைய கால படிப்பினைகள்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் தைரியமான முடிவு எடுத்து நீங்க வெளியில வரணும் அப்படின்றத என்னுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இதுக்கு மேலேயும் அங்கதான் இருப்போம், 5 சீட்டு 6 சீட்டு தான் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஐயா. ஸோ கம்யூனிசம் அப்படின்றது நிச்சயமா தமிழ்நாட்டுல தேஞ்சிட்டே வருது. நம்மளுக்கு ஒரு மாற்று அரசியல் பாதை தேவை. திராவிட கூட்டணி, அதாவது எஸ்பெஷலி திமுக கூட்டணியில இருந்து அவங்க பண்ற ஊழல்களுக்கும் அவங்க பண்ற குற்றங்களுக்கும் நம்மளும் சேர்ந்து அதுக்கான சிலுவையை சுமக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. கண்டிப்பா நீங்க இதை பாப்பீங்களான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவை நீங்க எடுப்பீங்க அப்படின்றத
நான் உறுதியா நம்புறேன். கேரளாலும் நம்ம இப்போவும் ஆளுங்கட்சி. எவ்வளோ பெரிய கொள்கை சார்ந்த போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம். ரயில் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒரு நாள் தான் மக்கள் வீதிக்கு வந்தாங்க. உடனடியா அந்த திட்டத்தை வாபஸ் வாங்கினாரு முதலமைச்சர் பினராயி விஜயன். சோ அந்த மாதிரிலாம் நம்ம இருந்துட்டு இங்க வந்து நம்ம கொள்கையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டே இருக்கிறது சரியா இருக்காது. இப்ப திமுக கூட்டணி கொள்கை குன்று அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. எத்தனை ஜாதி அமைப்புகள் அதுக்குள்ள இருக்கு தெரியுமா? நம்ம ஜாதி அமைப்புகள் இருக்கிற இடத்துல நம்ம கட்சி இருக்கலாமா? ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியும். நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன், கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு நீங்க எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல திமுக கூட்டணியில் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது ஐயா அந்த முறை. ஆனா அந்த கூட்டணி வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல பிளஸ்ஸா தெரியும். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீட்டே ஜெயிக்கலனாலும் ஓட் ஷேர்ல ப்ரூவ் பண்ண முடியும். சீட்டு ஜெயிப்பாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. எம்ஜிஆர் 1977 வந்தப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் தான் அவர் கூட போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிச்சு வந்தாங்க. 33%, 144 சீட்டு ஜெயிச்சு அந்த அணி. அந்த மாதிரி நீங்களும் மாற்று அரசியலுக்கு ஒரு விதை போடணும் அப்படின்றதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து நான் கேட்கிற ஒரு விஷயமா இருக்கு. நாங்க இப்போ இந்த சர்வேக்கள் இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 2வது ரவுண்டு சர்வேல புதுக்கோட்டையோட அந்த கருத்து கணிப்பு வீடியோவை கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்றேன். ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு சில கட்சிக்கு அதிகமா இருக்கு. அதை பத்திலாம் நான் டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்நாடே எதிர்பார்த்த அந்த தேர்தல் தேதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தாவேகாவை சேர்ந்த தொண்டர்களான நீங்க வீடு வீடா, கிராமமா, நகரமா போயிட்டு அக்கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணணும், உழைக்கணும். உங்களை நம்பிதான் அவர் இருக்காரு. நிச்சயமா அவர் வெற்றி பெறுவார் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. செகண்ட் ரவுண்ட் சர்வே சீக்கிரமா முடிச்சுட்டு சீட் ஷேரையும் ஓட் ஷேரையும் அப்டேட் பண்றேன். கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 60 சீட்ல சர்வே பண்ணிட்டு எப்படி டேட்டா வருது அப்படின்றத பத்தியும் நான் போஸ்ட் பண்றேன். புதுக்கோட்டை as soon as possible நான் அப்லோட் பண்றேன். திருமயத்தோட டேட்டா வர வேண்டியது இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்களோ அந்த கட்சியோட பேரை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒருத்தவங்க கமெண்ட் போட்டாங்கன்னா அதுல லைக் போடாதீங்க, தனித்தனியா போடணும். எந்த கட்சிக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சும்மா பார்ப்போம். இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.